மக்களே, வெல்கம் டு ஈடன் கார்டன் ஃபேஸ் 2. 4 செம்பருத்தி, 4 மருதாணி, 4 கருவேப்பிலை வச்சுட்டு ஏக்கா நீங்கள் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் எவ்வளோ வேலை வந்து தெரியுங்களா? ஃபஸ்ட்டு இவங்களுக்கு தண்ணி வசதி பண்ணணும். போர்லேருந்து ஸ்ட்ரைட்டாக தண்ணி விடும்போது வேறே பறியுது, நெஞ்சு கொள்ளையெல்லாம் நடுங்குது. அதனால் இந்த 4 நாள் லீவை கரெக்டாக பயன்படுத்திக்கணுன்ட்டு இந்த வாட்டர் டேங்க் வைக்கிற வேலை தான் நடந்தது. சரிங்களா? கிரில் ஒர்க்கு, அப்புறம் ப்ளம்பர் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வெற்றிகரமாக ஹோஸில் இனிமேல் மெதுவாக தண்ணி விட்டுக்கலாம். கையோட செம்பருத்தி, மருதாணி, கருவேப்பிலைக்கெல்லாம் உயிர் உரங்களும் இந்த கடலை புண்ணாக்கும் கொடுத்தோம். கடலை புண்ணாக்கு போன வாரம் கரைச்சி வச்சுருந்த 1 வீக் ஆயிடுச்சு, இன்றைக்கி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு. செடிகள் வச்சதோடு சரி, ஏற்கனவே 4 மாதம் ஆச்சு, எந்த உரங்களுமே கொடுக்கல. அந்த புது மண்ணுக்கு நல்லா வளர்ந்துருச்சு. கண்டிப்பாக இந்த ஸ்டேஜில் உரங்கள் கொடுக்கணும். அதனால தான் கடலை புண்ணாக்கு நல்ல ஒரு நைட்ரஜன் சத்து. அதையும் தாண்டி இந்த ஹீட் ஸ்ட்ரெஸ்ஸை தாண்டி பிளான்ட்ஸ் செழிப்பாக இருக்கிறதுக்கு கடலை புண்ணாக்கு சம்மரில் கொடுக்கலாம். ஹாப்பி கார்டனிங்.